டெய்லர் சித்ரா. இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள். நமக்கு ஒரு இந்த 4 திலகம் மாதிரி எடுத்திருக்கேன், கம்மு, ஒரு ஊசி நூல் போட்டு எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த இது வந்து திலகம் மாதிரியும் கிடைக்கும், ஸ்டோனு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், நிறைய ஷேப்பில் இருக்குது. நமக்கு என்ன இதோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், மேட்சிங்கும் அதே மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து 2 பீஸில் மட்டும் இந்த கம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் ஆகிற மாதிரி நல்லா நிறைய ஒட்டிட்டு பாருங்கள், ஒரு நாட் வச்சு அந்த நாட்டுக்கு மேலே இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதாவது கம் போடாத பீஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக வச்சு அமுத்திக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு பீஸும் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இன்னொரு பீஸும் வந்து அதே மாதிரி நாட் வச்சு தைச்சிக்கலாம். இது ஊசி நூல் போட்டு இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு கேப்பு ஃபுல்லாக தெரியாமல் நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இது ஸ்டோன் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிருவோங்க. கடைசியில் அந்த நாட் வைப்போம் பார்த்தீங்களா, அப்போ ஒன்று கரண்ட் போயிடும், இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த ஒன்று மிஷினில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு இதை தவிர்க்கிறதுக்கு இது ஈஸியான மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.